தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா தாவேகா தலைவர் விஜய் கடந்த மே 10ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டாரு. அவர் கூட சேர்ந்து 10 பேர் அமைச்சர்களாகவும் பதவியேற்றிருக்காங்க. ஸோ இதற்கு அடுத்தபடியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸிற்கும் அமைச்சரவை பதவி கொடுக்கப்பட இருக்கு. அதே போல அதிமுகவை சேர்ந்தவர்களும் இந்த அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற போறாங்க அப்படிங்கிற விஷயங்களும் போயிட்டு இருக்கு. இந்த அமைச்சரவை பட்டியல் முழுமை பெறாம இருக்கிறதுக்கு என்ன காரணம், என்ன சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. 10 அமைச்சர்கள் கடந்த மே 10ஆம் தேதி பதவியேற்றிருந்தாலும் அவர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படுவது அப்படிங்கிறது 6 நாட்களுக்கு பிறகுதான் இறுதி செய்யப்பட்டிருக்கு. அதுல நம்ம பார்க்கும்போது என் ஆனந்துக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை, ஆதவ் அர்ஜுனா பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை, அருண்ராஜ் ஐஆர்எஸ்க்கு சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, செங்கோட்டையன் நிதித்துறை, வெங்கட்ரமணன் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை, சிடிஆர் நிர்மல்குமார் மின்சாரத்துறை மற்றும் சட்டத்துறை, ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை, டி.கே. பிரபு கனிம வளத்துறை, கீர்த்தனா தொழில்துறை, முதலமைச்சர் ஜோசப் விஜய் காவல்துறை, பொது நிர்வாகம், உள்துறை போன்ற துறைகள் அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது போக இன்னும் 25 துறைகள் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க போறாங்களா அல்லது தங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு வழங்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்களோட இப்ப தாவேகாவோட கூட்டணியும் சேர்ந்திருக்காங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்களிலும் இந்த கூட்டணி தொடரும் அப்படிங்கிறதையும் அவங்க உறுதி செஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் சார்பா வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த 5 எம்எல்ஏக்கள்ல 2 பேருக்கு மட்டுமே அமைச்சரவை பொறுப்பு அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட இருக்கு. அந்த இருவர் யார் அப்படிங்கிறத தேர்வு செய்யறதுல காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் ஒரு சின்ன குழப்பமும் ஒரு ஆலோசனையும் போயிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. காங்கிரஸ் தான் இப்படின்னா தாவேகாவிற்கு இதுல என்ன சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, காங்கிரஸ் வைக்கக்கூடிய டிமாண்ட், அவங்க எங்களுக்கு இந்த துறை தான் வேணும், இந்த வளர்ச்சி அடைந்த துறைகள், உயர்கல்வித்துறை போன்ற முக்கிய துறைகளை அவங்க கேட்கறதாவும் சொல்லப்படுது. ஸோ இது தாவேகாவிற்கு ஒரு சின்ன சிக்கலையும் ஏற்படுத்தி இருக்கு. அதே போல கடைசி நேரத்துல திமுக கூட்டணியில் இருந்த சில கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், IUML உள்ளிட்ட கட்சிகள் நாங்க வெளியில இருந்து ஆதரவு தரோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் எடுத்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அமைச்சரவை கொடுக்கறதுக்கான ஒரு தேவையும் இப்ப தாவேகாவிற்கு ஏற்படல. ஸோ இதன் பிறகு யாருக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுகவை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் தாவேகாவிற்கு ஆதரவாக தங்களுடைய வாக்கையும் செலுத்தியிருக்காங்க. அதற்கு முன்னதாகவே நம்ம பார்க்கும்போது அதிமுகவில ஒரு சின்ன சலசலப்புகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டதையும் நம்ம பார்த்திருக்கோம். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு குழுவும், CV சண்முகம், SP வேலுமணி தலைமையிலான மற்றொரு குழுவும் பிரிந்திருந்ததையும் நம்ம பார்த்திருப்போம். SP வேலுமணி தலைமையிலான 25 எம்எல்ஏக்கள் தாவேகாவிற்கு ஆதரவா அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போதும் கொடுத்திருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்பை சேர்ந்த 22 எம்எல்ஏக்கள் தாவேகாவிற்கு எதிரான தங்களுடைய வாக்குகளையும் பதிவு செஞ்சிருந்தாங்க. அதிமுக இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன நம்ம பார்க்கும்போது, சட்டமன்ற குழு தலைவர் மற்றும் கொறடா இன்னைக்கு வரைக்கும் நியமிக்கப்படாம இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவரா இருப்பாங்க, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொறடாவாகவும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட எடப்பாடி பழனிசாமி முன்மொழிஞ்சிருக்காங்க. SP வேலுமணி அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராகவும், C விஜயபாஸ்கர் கொறடாவாகவும் நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அவங்க முன் வச்சிருக்காங்க. அதே போல தாவேகாவிற்கு ஆதரவா வாக்களிச்ச SP வேலுமணி தரப்பை சேர்ந்த 25 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் அவர்களை சந்திச்சு ஒரு கடிதமும் கொடுத்திருக்காரு. அதே போல SP வேலுமணி தரப்பினர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய 22 எம்எல்ஏக்களையும் தகுதி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கடிதத்தையும் சபாநாயகர் கிட்ட கொடுத்திருக்காங்க. சோ இப்படியான விஷயங்கள் போயிட்டு இருக்க நேரத்துல தான் இந்த 25 எம்எல்ஏக்கள் தாவேகாவிற்கு ஆதரவா தங்களுடைய வாக்கையும் செலுத்தியிருக்காங்க. அதற்கு டிமாண்டா அவங்க எதிர்பார்க்கிறது 5 அமைச்சரவைகளை அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லப்படுது. தாவேகா அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல முக்கிய துறைகளுக்கு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்படாம இருக்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். குறிப்பா உயர்கல்வித்துறை 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள்லாம் முடிஞ்சது, அடுத்து கல்லூரிகளில் சேர்வதற்கான ஒரு ப்ராசஸ் போகுது. ஸோ அதற்கு முக்கியமான அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் நியமனம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இல்லை. அதே போல போக்குவரத்து துறை, நெடுஞ்சாலைத்துறை, இந்து சமய அறநிலைத்துறை, பால்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைக்கு இப்போ வரைக்கும் இன்னும் யார் அமைச்சர் அப்படிங்கிறது முடிவு செய்யப்படாம இருக்கு. ஸோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தாவேகாவிற்கு ஆதரவாக கொடுத்திருக்கக்கூடிய 25 எம்எல்ஏக்களுக்கு 5 எம்எல்ஏக்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி வீதம் 5 அமைச்சர் பதவி கொடுக்கப்பட இருப்பதா சொல்லப்படுது. அந்த 5 அமைச்சரவையுமே மிக முக்கிய அமைச்சர் பதவிகளை அவங்க அதிமுக தரப்பினர் கேட்கறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. தேர்தல் சமயங்கள்ல தீய சக்தி, தூய சக்தி, ஊழல் சக்தி அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரங்கள் டைம்ல அதிகம் பேசியிருந்ததை நம்ம பார்த்திருப்போம்.
ஊழல் சக்தி அப்படின்னு அவர் குறிப்பிட்டது அதிமுகவை தான் அப்படின்னு பெரும் விமர்சனங்களும் அந்த நேரத்தில் எழுந்தது. இப்ப தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய அந்த 25 எம்எல்ஏக்களோட பட்டியலை நம்ம எடுத்து பார்க்கும்போது SP வேலுமணி, தங்கமணி, C விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் பலர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இன்று வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. சோ இதன் காரணமாக தான் தாவேகா அமைச்சரவையில இவர்களுக்கான அமைச்சரவை ஒதுக்குறதுல தாமதம் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அதே மாதிரி அதிமுகவிலேயே 2 தரப்பினர் இப்ப இருக்காங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி EPS தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்கள் 22 பேர், SP வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் ஒரு 25 பேர் இருக்காங்க. இந்த 25 பேர் தான் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இவங்களை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்காரு. ஒருவேளை இந்த 25 பேரும் தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்க அப்படின்னா அங்க இடைத்தேர்தல் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அந்த இடைத்தேர்தலில் அவங்க தாவேகா சார்பில் நின்று போட்டியிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது தாவேகாவிற்கு இன்னும் ஒரு கூடுதல் பலமாக தான் இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், IUML உள்ளிட்ட கட்சிகளினுடைய ஆதரவோட பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை தாவேகா கடந்திருந்தாலும் மற்றும் ஒரு ஆப்ஷனா அதிமுகவை உடைத்து அதுல இருக்கக்கூடிய 25 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை தாவேகா தலைவர் விஜய் பெற்றிருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருது. சோ அடுத்து என்ன நடக்குது? அதிமுகவினருக்கான அமைச்சரவை பதவி கொடுக்கப்படுதா அல்லது தகுதி நீக்கம் தொடர்பான நடவடிக்கைகள் நடக்க போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். தமிழ்நாடு அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 35 அமைச்சர்கள் பதவியேற்க இருக்காங்க. தற்போது வரைக்கும் முதலமைச்சர் விஜய் உட்பட 10 பேர் ஏற்கனவே அமைச்சர்களா பதவியும் ஏத்துட்டாங்க. அதே போல காங்கிரசுக்கு 2 அமைச்சர் பதவி அப்படிங்கிறது வழங்கப்பட இருக்கு. ஆதரவு தெரிவிச்சிருக்க அதிமுகவிற்கும் 5 அமைச்சர் பதவி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சோ இப்ப வரைக்கும் ஒரு 17 அமைச்சர்களுக்கான ஒரு லிஸ்ட் ரெடியா இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். சோ மீதம் இருக்கக்கூடிய இந்த 18 அமைச்சர்கள்ல 15 அமைச்சர்கள் குறைந்தது தாவேகாவிற்கு போகும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கப்படுது. இதுல தாவேகாக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கலா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, எந்தெந்த துறைகளை தன்னுடைய கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களுக்கு விஜய் கொடுக்க போறாரு அப்படிங்கிறது தான் ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. காரணம், காங்கிரஸ், அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பெரிய துறைகளை டிமாண்ட் பண்ணி கேட்கறதாகவும் ஒரு தகவல் பேசுபொருளாக இருக்கு. ஸோ அதனால அந்த துறைகளை அவங்களுக்கு கொடுக்கும் பட்சத்துல சொந்த கட்சி எம்எல்ஏக்களுக்கு என்னென்ன பதவி கொடுக்கறது அப்படிங்கிற பல குழப்பங்களும் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வேட்பாளரும் உங்க விஜய் தான் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தலை சந்திச்ச தாவேகா தலைவர் விஜய் நிச்சயம் இந்த அமைச்சர் பதவிகளையும் தாவேகாவை சேர்ந்த எம்எல்ஏக்களுக்கு தான் கொடுப்பாரு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. காரணம், தனிப்பெரும்பான்மையா ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்திடம் இல்லை. ஸோ அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் விஜய்க்கு மிக முக்கியமானவர்களாக தான் பார்க்கப்படுறாங்க. ஸோ நிச்சயம் அவர்களுக்கான அமைச்சர் பதவி அப்படிங்கிறதும் வரும் நாட்கள்ல வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்படியான ஒரு பிரச்சனைக்கு மத்தியில தான் முழுமையான அமைச்சரவை பட்டியல் வெளியாகாம இருக்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் காரணமா இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்தெந்த அமைச்சரவைகள் எந்தெந்த கட்சிகளுக்கு ஒதுக்கப்படுது, குறிப்பா தாவேகாவினருக்கு எந்தெந்த அமைச்சரவை பட்டியல் வெளியாக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.